இந்த 10 கோயில்களோட ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் கோயில்கள் எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டால் கூகுள் கூட கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு கோயில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அளவுலேயும் வரலாற்றுலேயும் க்ரௌட்லேயும் அந்த கோயிலோட வரலாற்றை கேட்டாவே கூஸ்பூன்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு சேர்த்து எடுத்த டாப் 10 கோயில்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற முதல் இடம் உங்களை ரொம்பவே அதிர்ச்சிக்கு ஆக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வரிசையில் 10வது இடத்துல இருக்கிறது பிரகதீஸ்வரர் டெம்பிள். இந்த டெம்பிளை பெரிய கோயில்னு சொன்னாவே எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ராஜராஜ சோழன் ஒரு கிங் மட்டும் கிடையாது, அவன் ஒரு சிவில் இன்ஜினியரும் கூட. அந்த அளவுக்கு இந்த கோயிலை பார்த்து அவ்வளோ நுணுக்கமாக கட்டியிருக்காரு. 1010 கட்டப்பட்ட இந்த கோயில் 216 அடி உயரத்தை கொண்டிருக்கு. அந்த காலத்தில் கிரேன் கிடையாது, லாரி இல்லை. ஆனால் 80 டன் கல்லை மேலே எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி வச்சாங்க? அதுக்காக 6 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு ரேம்பை போட்டாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம வீட்டில் சிமெண்ட்டு சரியாக மிக்ஸ் பண்ணலைன்னா கூட கிராக் விழுந்துரும் செவுத்துல. ஆனால் 1000 வருடம் ஆனாலும் இது ஸ்ட்ராங்காக நிற்கிது. அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தோட ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்லாலான நந்தி சிலையும் இந்த கோயிலில் வச்சுருக்காங்க. சோழனோட கட்டிடக்கலை சிறப்பு தான். ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு ராஜராஜேஸ்வரன் தான் பேர் வச்சாங்க. பிறகு இதை பெருவுடையார் கோயில், பெரிய கோயில் அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. இந்த கோயிலோட கருவடையில் கூட சோழர்கள் கால ஓவியம்லாம் நிறையவே வரைஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோவால் அங்கீகாரம் பெற்ற கோயில் தான் இந்த பிரகதீஸ்வர் டெம்பிள். இந்த இடத்துல 9வது இடத்துல இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். மதுரையோட இடத்துல 8வது இடத்துல இருக்கிறது ராமநாத சுவாமி டெம்பிள். அந்த காரிடோரில் நடக்க ஆரம்பித்தா உடம்பே குறைஞ்சிரும், ஃபிட்னஸ்ஸே நார்மலாகிடுங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த காரிடோரோட லென்த் இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. இந்த காரிடோருக்கு 2 சைடு தூண் இருக்கும் இல்லையா? 1212 தூண்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 22 தீர்த்த கிணறுகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனி ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இந்தியாவில் உள்ள 12 ஜோதிலிங்கத்தில் இங்கே இருக்க லிங்கமும் ஒன்றா கருதுகிறாங்க. இங்கே இருக்கு இல்லையா லிங்கம், அது சீதாதேவி மணலில் செய்ததுன்னு சொல்கிறாங்க. ராமர் இலங்கைக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் வழிபட்டுட்டு போனார் அப்படின்னு அங்கே இருக்க மக்கள்லாம் ஒரு நம்புகிறாங்க. இதில் ஒரு எமோஷ்னல் கனெக்டும் இருக்குது. அடுத்தது 7வது இடத்துல இருக்கிறது ரங்கநாத சுவாமி டெம்பிள். திருச்சியில் இருக்குது இந்த கோயில். 156 ஏக்கர் பரப்பளவு இந்த கோயிலோட மொத்த பரப்பளவு. இது ஒரு டெம்பிள் கிடையாது, ஒரு ஸ்மால் சிட்டின்னு தான் சொல்லணும். 21 கோபுரங்களுக்கு கூகுள் மேப்பில் ஜூம் அவுட் பண்ணி தான் இதோட ஃபுல் வியூவையும் நம்மளால் பார்க்க முடியும். இதோட ராஜகோபுரத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 236 அடி உயரம் கொண்டிருக்கு. காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிட ஆற்றுக்கும் இடையில தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த வரிசையில் 6வது இடத்துல இருக்கிறது அருணாச்சலேஸ்வர் டெம்பிள். ஃபயர் எலிபென்ட் டெம்பிள்னு தான் சொல்லணும். கார்த்திகை தீப நேரம் மலை மேல் தீபம் ஏற்றுறாங்க. அந்த சீன் லைவ்ல பார்த்தா நம்மளுக்குலாம் அப்படியே கூஸ் பம்ஸ் வரும். அந்த அளவுக்கு இருக்கும் அந்த தீபம் ஏற்றுவதை பார்த்தாவே. கிரிவலம் சுற்றி வருவாங்க இல்லையா? கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நைட் ஃபுல்லாக அங்கே நடப்பாங்க, கிரிவலம் சுற்றி வருவாங்க. பஞ்சபூத தலங்களில் இதுவும் ஒரு தலமாக விளங்குது. இந்த அருணாச்சலேஸ்வர டெம்பிளை அக்னி தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபுரத்தோட உயரம் 66 மீட்டர் உயரம். இது தென்னிந்தியாவில் இருக்கிற கோபுரங்கள்லேயே இதுதான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 கால் மண்டபருக்கு ரொம்பவே நுணுக்கமான சிற்பங்களும் செதுக்கியிருக்காங்க. 5வது இடத்துல இருக்கிறது சிதம்பரம் நடராஜர் டெம்பிள். பஞ்சபூத தலங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது. இந்த கோயிலை ஆகாய தத்துவம்னு சொல்கிறாங்க. அருணாச்சலேஸ்வர் கோயிலில் அக்னி தத்துவம், சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆகாய தத்துவம்னு சொல்கிறாங்க. சிவன் கடவுள் நடராஜர் வடிவில் ஆனந்த தாண்டவாடிய இடம் இது. கோவில் தங்க கூரையின் மீது 21,600 தங்க தகடுகள் உள்ளது. இது மனிதன் ஒரு நாள் சுவாசிக்கக்கூடிய எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்க. 4வது இடத்துல இருக்கிறது காஞ்சிபுரம் ஏகாம்பநாதர் திருக்கோயில். பஞ்சபூத தலங்களில் இதுவும் ஒன்றா விளங்குது. இந்த கோயிலை பிருத்வி அதாவது மண் தத்துவம்னு சொல்கிறாங்க. லிங்கம் இங்கே மணலால் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கோவில் வளாகத்தில் 3500 வருட பழமையான ஒரு மாமரம் இருக்குது. அங்கே இருக்க 4 கிளைகள் அந்த மாமரத்திலிருந்து பிரிஞ்சு போடும். 4 கிளைகளும் 4 வேதங்களாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், காஞ்சிபுரம் தான் கோயில்களின் நகரம். அங்கே தான் அதிகப்படியான கோயில்கள் இருக்குது. கோயில்களின் நகரம்னு சொல்கிறாங்க.
அங்கே இருக்கிற ராஜகோபுரம் வந்து ரொம்பவே பழமையான ஆர்கிடெக்ட் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த வரிசையில் 3வது இடத்தில் இருக்கிறது பழனி முருகன் திருக்கோயில். இங்குள்ள முருகர் சிலை நவபாஷணம் என்ற 9 கனிமங்களால் சித்தர் போகர் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 693 அடி. அங்கே இருக்க படிகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 693 படிகள் இருக்குது. பழம்னி என்பதே பழனி என்று மருவியுள்ளது. மலை ஏறினாதான் தரிசனம். 6 படை வீடுகளில் ஒன்றாகவும் இந்த பழனி திகழ்கிறது. பஞ்சாமிரதம், பழனியோட பிரசாதமே பஞ்சாமிரதம் தான். விசிட் பண்ணி டேஸ்ட் பண்ணாமல் வந்தால் நம்ம போன ட்ரிப்பே வேஸ்ட் ஆயிரும். அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது கபாலீஸ்வரர் கோயில், சென்னை. இது 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட சிவன் தலம். இதுவும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக தான் திகழ்து. இது நீரின் தத்துவத்தை குறிக்கும் கோயிலாக உள்ளது. புராணப்படி பார்வதி மயில் வடிவில் சிவனை வழிபட்ட இடமாக இருப்பதால் இது மயிலாப்பூர் என்று அழைக்கிறாங்க. அடுத்தது நம்ம இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த முதல் இடத்துல இருக்கிற கோயில் என்னன்னு பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் திருக்கோயில். தமிழ்நாடு அரசு லோகோல இருக்கிற கோபுரம் இதுதான். 192 அடி உயரம். ஆண்டாள் பிறந்த ஸ்தலமும் இதுதான். தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிகவும் முக்கிய இடம் பிடிச்ச இடமும் இந்த கோயில் தான். 108 திவ்ய தேசங்களில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலும் ஒன்று. ஆண்டாள் பிறந்தது இங்கே தான், வளர்ந்தது இங்கே தான். தமிழ்நாடு லிட்ரலி கோயில்களின் நகரம் தான் சொல்லணும். இந்த 10ல் உங்களுக்கு ஃபேவரட் எது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட தமிழ் டாப் 10 ஃபேக்ட்ஸ் வேணும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.